அஸ்ஸலாமு இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி ஆணம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பச்சை பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருவோம். உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டு நல்லா நசுக்கி பார்த்தா வெந்துடும். நல்லா அது கூட கத்திரிக்காயும் போட்டு வேக வைக்கும். இப்போ எதுவும் மசாலா நம்ம சேர்க்க தேவையில்லை. கத்திரிக்காயும் நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுருவோம். அப்புறமேட்டு பாதி கத்திரிக்காய் பாதி வந்த பின்னாடி மசாலா சேர்த்துப்போம். தக்காளி வெங்காயம் 2 அரைச்சி ஊற்றிருக்கேன். மசாலா பொடி வீட்டில் செஞ்ச பொடி அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். கடைசி பக்கத்தில் தான் சேர்க்கணும். புளி சேர்த்த பின்னாடி நம்ம தாளிச்சிட வேண்டியது தான். கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் அப்புறமேட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயும் கறி மீன் தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இதுமாரி சத்துள்ள குழம்புங்கள்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஹெல்த்திக்கு நல்லது. நார் சத்து மிகுந்தது. பட்டாணி பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குழம்பு ஊற்றினா கூட உள்ளே இருக்க பட்டாணி எடுத்து பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்தா தனியாக சாப்பிடுவாங்க. என்னுடைய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.